எப்படி ப்ராப்பர் ஃபிட் உள்ள ஜாக்கெட், ஹெல்மெட், பூட், க்ளவுஸ் எப்படி வாங்கிறது, அது நாம் வாங்கக்கூடிய வண்டியினுடைய மாடல் பொறுத்து இருக்குது. வீல் ஸ்டார்ட் வித் சூப்பர் ஸ்போர்ட். இப்போது RSV 457 இல்லை R15 இல்லை இனி வரப்போகிற R2 இருந்தாலும் சரி, BMW 310 இருந்தாலும் சரி, வரப்போட BMWவோட 450 ஆனாலும் சரி, சூப்பர் ஸ்போர்ட்டுங்கிறத நான் சொல்ல வைப்பேன். அப்புறம் எல்லாம் இந்த இம்போர்ட்டட் சூப்பர் ஸ்போர்ட். இந்த வண்டி தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாக்கெட் வாங்குறா இருந்தால் இந்த ஜாக்கெட் ஷுட் பி ஆஸ் டைட் அஸ் மை ஷர்ட். அது தொலைன்னு இருக்கவே கூடாது. என்ன காரணம்னா, லிட்ரலி ஸ்பீக்கிங் ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். நீங்கள் போட்டதுமே ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அது ஓட்ட சரியாயிடும். அது என்ன காரணம்னா, நீங்கள் சூப்பர் ஸ்போர்ட்டில் போகும்போது இட் இஸ் குவைட் அன் ஏரோடைனமிக் பைக். அப்போ அந்த டிராஃப்ட் உங்கள் ஜாக்கெட்டுக்குள்ளே போய் இப்படியே இழுக்கும், லூஸாக இருந்ததுன்னா, ஜாக்கெட் லூஸாக இருந்ததுன்னா. ஸோ இட் ஹேஸ் டு பி டைட் ஆல் ரவுண்ட். கரெக்டு பாடி ஃபிட்டாக இருக்கணும், ஸ்கின் ஃபிட் இருக்கணும் ஜாக்கெட். அதே மாதிரி பூட் இருக்குல்ல, நீங்கள் கால் தூக்கி வைக்கிறதுனால உங்கள் குதிக்கால் இருக்குல்ல, ஷூக்குள்ளே மூவ் ஆகக்கூடாது. அதனால அந்த மாதிரி சைஸ் ஷூ நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி க்ளவுஸ் முன்னாடி இப்படி தொலைன்னு இருக்கக்கூடாது. திஸ் வில் இரிட்டேட் யூ வைல் ரைடிங் த பைக். ஏன்னா நீங்கள் அக்ரெசிவ் பொசிஷனில் இருப்பீங்க. உங்களோட ரிஸ்ட்டு, உங்கள் ஃபிங்கர்ஸ், இது எல்லாமே ஒரு மாதிரி ப்ரெஷரில் தான் ஹேண்டில் பாரில் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் டு பி ப்ராப்பர் ஃபிட். இது உங்கள் அதே மாதிரி ஹெல்மெட் உங்கள் தலை ஹெல்மெட்டுக்குள்ளே ஆடக்கூடாது. இதே டியூரிங் பைக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் ஜாக்கெட் வாங்கிக்கலாம். மல்டிபிள் பாக்கெட்ஸ், பல விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி, இங்கே பாக்கெட், இங்கே பாக்கெட், இங்கே சைடில் இப்படி எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதனுடைய பேண்ட்டு கொஞ்சம் மீடியம் பேரலாக, ரொம்ப லூஸாக இல்லாமல் மீடியம் பேரலாக போட்டுக்கலாம். பூட்டு இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ புட்டு ஃப்ரீ சைஸ் ஷார்ட்கட் பூட். ரிலாக்ஸ்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறது. ஓகே, க்ளவுஸை ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஒரு மீடியம் ஃபிட், ஆனால் முன்னாடி தொலைன்னு இருக்கக்கூடாது. அண்ட் நேவிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச க்ளவுஸுக்குள்ளே ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். ஹெல்மெட் டோன்ட் பை சூப்பர் ஸ்போர்ட் கம்பேட்டபிள் ஹெல்மெட், பை எ வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ஏர் உள்ள போய் நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி ஹெல்மெட் வாங்குங்க. ஓகே, this is my tips for buying accessories, riding gears for your